வணக்கம், நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி. இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய். பாகக்காயோட தாவரவியல் பெயர் மொமோடிகா செரன்ஷியா. பாகக்காய்னாலே நம்மளுக்கு முன்னாடி ஞாபகம் வர்றது அதோட கசப்பு தன்மை தான். ஆனால் அந்த கசப்பையும் தாண்டி நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தர பல விஷயங்கள் இதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி, இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விட்டமின் ஏ, சி, பீட்டா கேரோட்டின், மக்னீசியம், ஜிங்க், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள்லாம் இதில் அதிக அளவில் இருக்குது. இதில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கேரோட்டினோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு நல்லது. அதனால் வாரம் ஒரு முறையாவது இதை அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கணும். பாகற்காயை உணவாகவும் மருந்தாகவும் எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட வயிற்றுப்புழு பிரச்சனைக்கு இந்த பாகற்காயோட விதையை அரைச்சு பாலில் கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுல தங்கி இருக்கிற புழு நீங்கும். இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க பாகற்காயை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய்னு சொல்லப்படுற டயபெட்டிஸ் நோய் இருக்கிறவங்க இந்த பாகற்காயை வெயில்ல காய வச்சு உலர்த்தி பொடி செஞ்சு சாப்பாடுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். பாகற்காயோட சாறுல வெந்தயத்தை ஊற வச்சு உலர்த்தி பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது. அதே போல பாகற்காயோட சாறுல ஓமத்தை ஊற வச்சு உலர்த்தி பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அசைட்டிஸ்னு சொல்லப்படுற பெருவயிறு நோய் இருக்கவங்களுக்கு நல்லது. கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் உடல்ல தேவையில்லாத கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்களும் இந்த பாகக்காயை அரைச்சு சாரா குடிச்சிட்டு வர்றது நல்லது. பாகக்காயில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது செரிமானத்துக்கு உதவி பண்ணி மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. பாகக்காயை நம்ம சமைச்சோ இல்ல அரைச்சு சாராவோ எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகள்ல பொடிகளாகவும் கிடைக்குது. அதை வாங்கி உபயோகித்து பயன்பெறலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.